Praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமீன். யார் தேவனால் பிறந்திருக்காங்க? நீங்க நடந்தாங்க. எப்ப நம்ம கர்த்தரை சுதந்திரத்துல ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துக்க நமக்கு ஒப்பு கொடுத்தோமோ அப்பவே புது சிருஷ்டியாய் மாறுறோம். பழைய மனுஷன் கலைகளும் புதிய மனுஷன் பிறக்கிறது தாங்க ஞானஸ்தானம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க முடியாத கர்த்தரை சுதந்திரத்தை ஏற்றுக்கொண்டு புது சிருஷ்டியா புதிய பிள்ளை பிறந்த குழந்தைய போல கர்த்தருக்கும் நம்ம பிறக்கிறோம். உலகத்துல இருக்க தாய் தகப்பு நம்ம ஒரு குணமா பிறந்திருப்போம். அப்ப அவங்க டிஏ நம்ம ரத்தத்துல இருக்கோம். எப்ப நம்ம கர்த்தரை சுதந்திரத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அப்ப இயேசு கிறிஸ்துவோட டிஎன்ஏ அவருடைய ரத்தம் நம்முடைய ரத்த நாளங்களில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நானும் புது சிருஷ்டி. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனால் பிறப்பெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிறதா எப்படி? அடுத்தவங்க போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறதா இல்ல, பாவத்தை ஜெயிக்கிறது, வியாதியை ஜெயிக்கிறது, பிசாசை ஜெயிக்கிறது. இதெல்லாம் ஜெயிக்கணும்னா கர்த்தருடைய பிள்ளையா நம்ம மாறணும். ஏன்னா உலகத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மோட இருக்காரு. அப்பா பிதாவை அடைக்கிற புத்தக சொல்ல நாவே உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கா இல்லையா? அப்பாவோட ஜெயம் நம்முடையது. கர்த்தவங்க யுத்தம் பண்ணுவாங்க. சும்மா நம்ம அமர்ந்து கர்த்தர் சமத்தை அமர்ந்து அவர் ஜெபிக்கும் போது கர்த்தவங்க யுத்தம் பண்ணுவாரு. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தர் சொல்லிருக்கா இல்லையா? இந்த உலகத்துக்கு எல்லா பாடுகள் உபத்திரம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயித்தார். உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனா தினங்கள் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிருக்காங்க. அவர் இந்த உலகத்துல ஜெயித்து அந்த ஜெயத்தை அந்த வெற்றியை உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்காரு. நம்மள என்ன பண்ணோம்? கர்த்தருடைய பிள்ளைகளா, விசுவாசம் உள்ளவளா, நான் ஏசப்பா பிள்ளை, அப்படி வசனம் என்கிட்ட இருக்கு, அப்படி வார்த்தை என்கிட்ட இருக்கு, நான் தனியா இல்ல, எந்த மனுஷனுக்கு தேவையில்லை, கர்த்தர் மாத்திரம் போதும், அவர் வசனம் மாத்திரம் போதும் சொல்லி நீங்க சர்வாயுதங்களை தரித்து கொண்டு அணுகு கர்த்தர் சமத்தை ஜெபிங்க. அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வானப்படியும் சுற்றி திரும் பொல்லாதாரிகள் உங்களுக்கு ஏதாவது செயல்பட எல்லா கிரிகளும் கர்த்தர் யுத்தம் பண்ணி ஒரு ஜெயத்தை ஒரு வெற்றியை உங்களுக்கு தருவாரு. நீங்க தோத்து போனவங்க கிடையாது. அவங்க தோத்து போற மாதிரி தெரியும், அவமானப்படுற மாதிரி தெரியும், தலைகுறிஞ்ச மாதிரி தெரியும், ஆனா கர்த்தர் முடிவிலே ஒரு ஜெயத்தை தருவாரு. வசனம் சொல்லுது இல்லையா? தேவனால் பிறப்பெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்களும் தேவனால் பிறக்கப்பட்ட பிள்ளைகள். அப்பா பிதா நினைக்கிற புத்திய சகாத்தை கொடுத்துருக்காரு. இயேசு கிறிஸ்துவ பிள்ளைகள். அவருடைய பிள்ளைக்கு நம்ம ஒருபோதும் தோக்க விட மாட்டாரு. அவரை பார்த்து உங்களை வெக்கப்படுன்னு சொல்லிருக்காரியா? வெக்கப்படாத தேவன் தோக்க விடுவாரா? ஒரு நாளும் தோக்க விட மாட்டாரு. விசுவாசம் ஜெயம் பண்ணுங்க. நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். God bless you.